பிறந்த பிறகுதான் ஹிஸ்டரியை உருவாக்குவாங்க உலகத்துல. பிறக்காததுக்கு முன்னமே ஹிஸ்டரியை உருவாக்குனவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் பத்ம தீவுல சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் மனுஷன் இப்படி கீழ்ப்படியாம போவான், இப்படி ஆண்டவர் விட்டு போவான், அதுக்காக ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பணும். எல்லாம் ப்ரீ பிளான், ப்ளூ பிரிண்ட் அங்க இருக்கு. அதன் பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஒருத்தனை இயேசுவை தொட முடியாது. அவர் உயிரை யானும் எடுக்கணும் எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த பவராலும் முடியாது. இயேசு சொல்றார், என்ன யாரும் கொலை பண்ண முடியாது, என்னுடைய உயிரை நானே உங்களுக்காக கொடுக்கறேன்ற. அவர் பட்சிக்கிற அக்கினி. யாராவது கிட்ட போக முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன், மரணம் நம்மள ஒரு நாள் சந்திக்கும். மரணத்துல எல்லாரும் கியூல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்ம அந்த கியூல முன்னாடியும் நம்ம போக முடியாது, பின்னாடியும் வந்துட முடியாது. அந்த கியூ விட்டு நமக்கு வந்துட முடியாது. நியமிக்கப்பட்ட நேரத்துல நம்ம கண்டிப்பா போனோம். சாவு என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. மை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சாவை கண்டு பயப்படுறாங்க. ஆண்டவரை ஏத்துக்கணுங்க, சந்தோஷத்தோட போறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயம்? எனக்கு மனுஷனுக்கு சாவுன்னா தனிமையா போகணும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்னுடைய லவ்ட் ஒன்ஸ் விட்டுட்டு போயிடுவேன்னு பயம், திக்கில், வேதனை. சாகுற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டோம்னா சந்தோஷத்தோட போலாம். ஏன்னா அவரை நம்ம மீட் பண்ண போறோம். மரித்ததுக்கு பின்னால் அவரோடு இருக்க போறோம், நித்தியமா அவரோடு இருக்க போறோம் என்ற மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். எவ்ரி செகண்ட் ஒருத்தராவது இந்த உலகத்துல மறைச்சு கொண்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க சாவு என்னைக்குன்னு உங்களுக்கே தெரியாது. என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சுக்கலாம். ஆனா சாவுக்கு அப்புறம் உங்க பணமோ எதுவும் உங்க கூட வரப்போறது இல்ல. தனிமையா போறீங்க நீங்க. அதான் பைபிள் சொல்ற, நிர்வாணியா இந்த உலகத்துக்கு நான் நிர்வாணியா தான் போகணும். எனக்கு கூட இந்த பணமோ இல்ல கோல்டோ எதையும் நான் தூக்கின்னு போக முடியாது. தாயின் வயிற்றுல வரும்பொழுது யாரும் கோட் போட்டுன்னு வெளியே வர்றது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், யோசித்து பாருங்க, நம்ம செய்த நற்குணங்களும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் நம்ம கூட வரப்போகுது. அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? நித்தியமா நீங்க வாழ்க்கை கழிக்கணுமா? இந்த வாழ்க்கை இல்லை, இது டெம்பரரி வாழ்க்கை. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கூடார வாசிகள் நாங்கள். கூடாரத்துல டென்ட்ல இருக்கிறோம், வாடகை வீட்டுல இருக்கிறோம். இந்த உலகத்துல பர்மனன்ட் வீடு மோட்சம் தாங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? செத்தா நான் மோட்சம் போகணும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னவோ நம்பிக்கை பிளான் போடுறோம். நம்ம வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினி மோட்சம். அந்த டெஸ்டினிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கயோ சுத்தி பாக்குறோம். அந்த சுத்தி பாக்குற அழகை விட மோட்சம், அப்பா, பொன்னாலான நகரம் நமக்காக இயேசு கிறிஸ்து தயார் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியா போய் பார்க்கணும்னு எதையோ போய் பாக்குறீங்களே, சைட் சீயிங். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர்கிட்ட பேச மாட்டீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட இன்வைட் பண்ண மாட்டீங்களா? அவர் தட்டிட்டு இருக்கிறார். சாகறதுக்கு முன்னாடி அவர் கூட பேசிடுங்க. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கார். May God bless you, my friends. Thank you. சாகும்போது சந்தோஷமா சாவும். ஆமென்.